காயத்ரி பிரபாவம்னு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. காயத்ரியினுடைய மகிமை காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி விதீயதே. காயத்ரி அப்படின்னா காயந்தம் திராயதே, காப்பாற்றப்படுவது. யார் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றார்களோ அவர்களை காப்பாற்றுறதுக்கு காயத்ரின்னு. காயத்ரின்னு ஒரு ஸ்வரூபம், அந்த மந்திர தேவதை. காயத்ரி மந்திரம், அந்த மந்திர பிரதிபாத்தியமான தேவதைகள். அதனுடைய அந்த மந்திரம் என்ன தேவதையை உத்தேசித்து சொல்றது அப்படிங்கிறது அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தினால வர்ணிக்கப்படுறது. எல்லா மந்திரத்துக்கும் உண்டு அது. அதுக்கு தியான ஸ்லோகம்னு பேர். அந்த தியான ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த தேவதையை மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். அதுக்குதான் தியான ஸ்லோகம், ரிஷிசந்த தியான ஸ்லோகம். அப்படி இந்த காயத்ரிங்கிற தேவதை 5 முகத்தோட காட்சி கொடுக்கிறா. முக்தா வித்ருவஹேமநீலதவளச்சாயைர் முகை ஸ்ரீக்ஷணைஹி யுக்தாம் இந்துகலா நிபத்த மகுடாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாம் குஷகசாஹ சுப்ரம் கபாலம் கதாம் சங்கம் சக்ரமதாரவிந்த யுகலம் ஹஸ்தைர் வஹந்தீம் பஜே. சமஷ்டி காயத்ரி தியானம். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதினு சொல்லக்கூடிய அந்த தேவதை 3 காலத்திலையும் 3 விதமா காட்சி கொடுக்கிறது. இருந்தாலும் இதுக்கு 3க்கும் சேர்த்து காயத்ரின்னு பேரு. சமஷ்டி ரூபமாக இப்படிதான் தியானம் பண்ண சொல்லியிருக்கார். முக்தா வித்ருமஹேம நீல தவளச்சாயைர் முகை ஸ்ரீக்ஷணை. 5 முகம், ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான வர்ணத்தோடு பிரகாசிக்கிறது. முக்தா, முக்தான முத்து, வித்ருமம் பவழம், ஹேமம் ஸ்வர்ணம், நீல தவள கருப்பு வெளுப்பு. ஒன்னொன்னுக்கும் 3 கண்கள். சாதேர் முகை ஸ்ரீக்ஷணைஹி யுக்தாம் இந்துகலா நிபத்த மகுடாம். சிரசுல சந்திரகலைய தரிச்சின்றிருக்காள் அம்பாள். இந்துகலா நிபத்த மகுடாம், மகுடம் வச்சின்றிருக்கா. தத்வார்த்த வர்ணாத்மிகாம். காயத்ரீம் கைகள்ல சில ஆயுதங்கள். வரத அபஜ அங்குஷ கசாஹா சுப்ரம் கபாலம் கதா சங்கம் சக்ர மதாரவிந்த யுகலம் ஹஸ்தைர் வஹந்தீம் பஜே. அப்படி இந்த காயத்ரியினுடைய சுரூபம் வர்ணிக்கப்படுறது. இந்த காயத்ரியினுடைய மந்திரத்துக்கு மிஞ்சினதான மந்திரம் கிடையாது. 72,000 மந்திரங்கள் மந்திர சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான தேவதைகள், சத்வகுண பிரதானமான தேவதைகள், ரஜோகுண பிரதானமான தேவதைகள், தமோகுண பிரதான தேவதைகள், சுத்திர தேவதைகள், துர்தேவதைகள் கூட மந்திரம் இருக்கு. இப்படி ஏராளமான மந்திரங்கள் இருந்தா கூட இந்த மந்திரங்களுக்கெல்லாம் மேற்பட்ட உயர்வான மந்திரங்கள் அப்படிங்கிறது காயத்ரி தான். காயத்ரியா பரோ மந்திரா. காயத்ரியை காட்டியும் அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் கிடையாது. காரணம் என்ன? காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினா ஐகிக பலங்கிறத காட்டிலையும் பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கே நாம உணரலாம். பிரம்ம தியானம் பண்ணக்கூடிய பிரம்ம தியானத்துக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்குமா காயத்ரி மந்திர உச்சாரணம். அதனால காயத்ரியா பரோ மந்திரா. காயத்ரியை காட்டியும் பரஹா மேற்பட்டதான மந்திரம் கிடையாது. சாஸ்திரம் கூட சொல்றது, மந்திர சாஸ்திரமே சொல்றது, நீ எந்த மந்திரத்தை முன்னாடி ஜபம் பண்ணினாலும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு தான் வரணும். காயத்ரிய ஜபம் பண்ணாம வேற மந்திரங்களை ஜபம் பண்ணினேன்னா பலிக்காது. அதை காட்டியும் காயத்ரி மந்திரம் எத்தனை சங்கையில நாம ஜபம் பண்றோமோ அதுக்கு உட்பட்ட சங்கையில தான் மற்ற மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். 10,000 ஆவர்த்தி ஏதோ ஒரு மந்திரத்தை நாம உச்சாரணம் பண்ணணும்னா காயத்ரிய முதல்ல 11,000 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். அதுக்கு உட்பட்டுதான் ஜபம் பண்ணலாம். அப்படின்னா பல விதானங்கள். காயத்ரிய காயத்ரியும் நோத்தரான் ஜபேது, அது வேற. காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டா கடைசியா மற்ற மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். கடைசியில காயத்ரி ஜபம் பண்ணாத. நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். அம்மாவை காட்டிலும் உயர்வான தெய்வம் கிடையாது. ஏகாதசியை காட்டிலும் உயர்வான
விரதானுஷ்டானம் கிடையாது. அன்னதானம் தீர்த்ததானத்தை தாண்டி உயர்வான தானங்கள் கிடையாது. நான்னோதக சமம் தானம் நத்வாதஸ்யா பரம் பிரதம் நகாயத்யா பரோ மந்திரஹ நமாது தெய்வதம் பரம். காரணம் என்ன? வேதங்களுடைய சாரமாக காயத்ரி மந்திரம் அமைஞ்சிருக்கு. வேதாத்தியனம் அவசியம் பிராமணன் எல்லாரும் பண்ணணும். தஸ்மாத் பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா அத்யேயா ஜ்ஞேயஸ்ச. உபனிஷத் சொல்றது பிராமணனா பிறந்தவன் எல்லாரும் 6 அங்கத்தோடு கூடிய வேதங்களை பூரா அத்தியனம் பண்ணணும். காரணம் கேட்கக்கூடாது. ஏன் அத்தியனம் பண்ணணும் கேட்கக்கூடாது. தஸ்மாத் பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா அத்யேயா. வேதங்களை அத்தியனம் பண்ணணும், அதோடு எடுத்துடக்கூடாது. அர்த்த ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி வேதங்களை நிஷ்காரணமாக அத்தியனம் பண்ண பிராமணனுக்கு விதிக்கப்பட்டதான கர்மா. தஸ்மாத் ஸ்வாத்யாயோத்யேதவ்யஹ. அத்தியன விதி கூட அதுதான் வலியுறுத்தது. அத்தியனம் பண்ணலைன்னா தோஷம். அவசியம் வேதாத்தியனங்கள் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக இவன் வேதங்களை அத்தியனம் பண்ணணும். இப்படி வேதங்களை அத்தியனம் பண்ணி வேதங்களை உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தா பிரம்ம சாட்சா்காரம் தன்னால கிடைக்கும். பிரம்ம சாட்சா்காரத்துக்காக தனியா ஞான மார்க்கத்துல போய் இவன் பிரவேசம் பண்ணி சிரவண மரண நிதித்தியாசனங்கள் இவனுக்கு தேவையில்லை. சிரவண மரண நிதித்தியாசனங்கள்லாம் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியாலாம் வேதானுவச்சனத்துக்கு இல்லாதவர்களுக்கு, வேதங்களை சொல்லிண்டே இருக்கிறவர்களுக்கு இதுவே சாதனம்னு சொல்றது உபனிஷத்து. சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிதிசந்தி. அதே உபனிஷத்து சொல்றது வேதத்தை அனுவச்சனம் பண்ணிட்டே இரு, வேதங்களை சொல்லிண்டே இரு, பிரம்மஜபம் சொல்லிண்டே இரு, தன்னால பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்கும். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. வேதோக்தமான கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது, தானங்கள் பண்றது, தபஸ் பண்றது, அநாசகேன தபஸா. அதனால இதெல்லாம் பிரம்ம சாட்சா்காரத்துக்கு சாதனங்கள். அதனால வேதங்களை அவசியம் அத்தியனம் பண்ணணும். வாயனாச்சாரியர்கிட்ட போய் கேட்டா எதுக்காக வேதாத்தியனம் பண்ணணும்னு கேட்டா சிஷ்யம் வேதாத்தியனேன கிம் பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறான். வேதாத்தியனம் பண்ணினா என்ன சார் பிரயோஜனம்? வேதம் படின்னு சொல்றேலே, மற்ற படிப்புகளுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கு. நீ இந்த படிப்பு படிச்சா நீ ஆடிட்டரா போலாம், இந்த படிப்பு படிச்சேன்னா நீ வக்கீலா போலாம், இந்த படிப்பு படிச்சேன்னா ஆஸ்பத்திரியில போய் நீ பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி நீ வேதம் படின்னு சொல்றேலே, இதனால பிரயோஜனம் என்ன? வேதாத்தியனேன கிம் பிரயோஜனம். சாயனாச்சாரியார் சொல்ற வேதாத்தியனம்ங்கிறத ஒரு சாதனமா வச்சுட்டு இதனால சாதிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கு, அது சாத்தியம் நினைச்சுக்காரப்பா. இந்த வேதங்களை அத்தியனம் பண்றதே சாத்தியம். வேதாத்தியனமேவ பிரயோஜனம். வேதங்களை அத்தியனம் பண்றதுதான் உனக்கு பலன். உன் வாக்குல வேதம் வருதே, வேதத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜென்மா உனக்கு கிடைச்சிருக்க, வேதங்களை வாக்குனால சொல்லக்கூடிய ஒரு தகுதி உனக்கு கிடைச்சிருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு ஜென்மா கிடைச்சிருக்கு. வேதாத்தியன பரம்பரையில நீ பிறந்திருக்க. கொஞ்சமாவது வேதங்களை அத்தியனம் பண்றதே, வாக்குல வேதம் வருதே, அதுதான் பலன். வேதாத்தியனமேவ பிரயோஜனம். இத சாதனமா வச்சுட்டு சாத்தியத்தை தேடாத, இதுதான் சாத்தியம். வேதங்களை அத்தியனம் பண்ணணும். வேதங்களை அத்தியனம் பண்ணலைன்னா என்ன பண்றது? துர்பிராமணன் வேதங்களை இவனால அத்தியனம் பண்ணல, இவ அப்பா வேதங்களை அத்தியனம் பண்ணிருக்க, இவனால வேதம் பூர்த்தியா அத்தியனம் பண்ண முடியல, ஏதோ லௌகிகமா போயிட்டார். இவருடைய குழந்தை பையன் அவ வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். வேதாத்தியன சந்ததி மேல வேதாத்தியனம் பண்ணிருக்கா, எத்தனையோ தலைமுறைகளா பெரியவாலாம் அத்தியனம் பண்ணிட்டே வந்த பரம்பரை அப்பா நாள் வரைக்கும் வந்திருக்கு. இவன் நாள்ல ஏதோ அப்பா இவனை வேதத்துக்கு விடல, ஏதோ அஜ்ஞானப்பட்டு ஏதோ லௌகிகமா இருந்துட்டான். ஆனா இவன் நாள்ல வேதங்களுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டு குழந்தை இவன் பொழியன விடணுங்கிறான். அப்போ ஒருத்தட்ட போய் கேட்கிறான், நான் பையனை வேதாத்தியனம் விடணும்னு நினைக்கிறேன், அந்த வேத சந்ததி விட்டு போகாம இருக்குமா? என்னால நடுப்புற ஒரு கேப் வந்துடுது. வேத சந்ததி ரேவனஹ
சிராத்தம் பண்ணிட்டு பிதிர்கள்ட்ட தான் பிரார்த்திக்கலாம். பிதிர்கள்ட்ட சிராத்தம் பண்ணிட்டு கடைசியில பண்ற பிரார்த்தனை தட்சிணையை கொடுத்து பிரதட்ச நமஸ்காரம் பண்ணிட்டு வேத சந்ததி ரேவணா, என்னுடைய சந்ததி வேத சந்ததியா இருக்கணும். ஸ்ரத்தா ஜனோமாவியபகாத் பகுதேஜனோஸ்து, ஸ்ரத்த குறையவே படாது, நிறைய கொடுக்கறதுக்கான வஸ்துக்கள் என்னுடைய கிரகத்துல இருக்கணும். இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறான். அந்த வேத சந்ததி சாந்தத்தியம் விட்டு போயிடுத்தே என்ன பண்றதுன்னா அவர் சொன்ன, பரவாயில்லப்பா பையனையா வேதாத்தியனம் பண்ண சொல்லும், சாந்தத்தியத்துக்கு ஒரு சின்ன கிருஷ்ணாஜனனம் இருக்கு, இந்த கிருஷ்ணாஜனனம் பண்ணிவிட்டா உன்னுடைய அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு லிங்க் கிடைச்சிடும், வேத சந்ததி தான். இன்னொருத்தர் வந்த, எங்க தாத்தாவுடைய வேத சந்ததி விட்டு போயிடுச்சு, எங்க அப்பா வேதம் அத்தியனம் பண்ணல, நானும் அத்தியனம் பண்ணல, இப்ப என் பையனை அத்தியனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சாந்தத்தை கொண்டு வர முடியுமா? 2 பேரை தாண்டி அப்படி ஒரு லிங்க போட்டு ஓட்ட முடியும்னு கேட்டாரு. இருக்குப்பா, பிராயசித்தங்கள் இருக்கு, கவலைப்படாத, அவனையாக அத்தியனம் பண்ண சொல்லு. இன்னொருத்தர் வந்த, அப்பாவும் அத்தியனம் பண்ணல, நானும் அத்தியனம் பண்ணல, என் பிள்ளையும் சொன்னதை கேட்கறேன், ஆனா பேரும் பிரியமா இருக்கான் என்கிட்ட, நான் தாத்தா நீ என்ன சொல்றதோ கேட்கறேங்கிறான். அவனை அத்தியனம் பண்ண சொல்லலாம்னு நினைக்கல. எவ்வளவு தூரம் போயிடுது கேப்பு, எங்கேயே இருந்தோ விடுறது. 200 தலைமுறைகளா வேதாத்தியனம் பண்ண தலைமுறை 3 தலைமுறை விட்டு என்ன பண்றது? ரொம்ப நேரம் யோஜனை பண்ணார் மனுஸ்மிருதி. திரிபூருஷம் 3 தலைமுறை வேதம் விட்டு போயிடுச்சு. 3ஆம் தலைமுறை என்ன பண்றது? ரொம்ப யோஜனை பண்ணினார். பரவாயில்ல, அதுக்கு பெரிய கொஞ்சம் பிராயச்சித்தம் கடுமையா இருக்கு, பண்ணிடலாம். இன்னொருத்தர் வந்தார், அப்பாவும் அத்தியனம் பண்ணல, நானும் அத்தியனம் பண்ணல, பையனும் அத்தியனம் பண்ணல, பேரனும் அத்தியனம் பண்ணல. அதுக்கு அண்ணன்ட கொள்ளு பேரான் அத்தியனம் பண்ண ஆசைப்படுறான், என்கிட்ட வழி இல்லைன்னு தரவர். அவ்வளவு பெரிய லிங்க் எல்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா, செலவு டைப் எல்லாம் ஒரு லெவல்ல தான் ஒட்டும். பின்ன அவனுக்கு என்ன பேரு? அவனுக்கு இந்த பிராமணனுக்கு முன்னாடி இன்னொரு டைட்டில் உண்டுப்பா. ஆட்சி பேர்லாம் சாதாரண பிராமணன், அவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு எழுத்த இனிஷியல் சேர்த்துக்கோ. என்ன? துர்பிராமணன் பேரு. சவை துர்பிராமணோ ஜேயா மனுஸ்மிருதி. எஸ்ய வேதஸ்ய வேதீஜ விச்சித்யேதே திரிபூருஷம் சவை துர்பிராமணோ ஜேயா. அதனாலதான் தௌர்பிராமண்ய தோஷ நிர்ஹரணார்த்தம் அப்படின்னு அஸ்வினி தேவதாக்கமான ஒரு பசுவை ஆலம்பனம் பண்ணி பசுயாகங்களை பண்ணிட்டு தான் யஜ்யங்கள்லாம் பண்ணுவார்கள். சோமயாகாதிகள் பண்றவர்கள். அப்பா சோமயாகம் பண்ணியிருந்தா அந்த பிராயசித்தம் தேவையில்லை. 3 தலைமுறைகளுக்கு அப்புறம் திடீர்னு யஜ்ஞாதிகள் பண்ணும் போதும் அந்த பெரிய பிராயசித்தங்கள் தான் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இப்படி இவருக்கு துர்பிராமணன்னு போட்டு ஒதுக்கி கொடுத்துருத்தேன், இவர்களுக்கு எல்லாம் வெளியே கிடையாதா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஸ்மிருதிகள் நமக்கு கை கொடுக்கறது. ஸ்மிருதி எல்லாம் சொல்லிட்டு, கவலைப்படாதப்பா, நீனும் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ண வந்தான். இல்லையே, நான் ஒன்னும் வேதமே அத்தியனம் பண்ணலையே. நீ காயத்ரி தெரியுமா? உனக்கு உபதேசம் ஆயிருக்கா? ஆயிருக்கு. அப்போ வேதம் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். அனுகிரகம் பண்ணினார்கள். திரிப்யதேவது வேதேப்யா பாதம் பாதமது திருகது சரித்ருஜோஸ்யாவித்யாஹ பரமேஷ்டி பிரஜாபதி. வேதங்களுடைய சாரமான காயத்ரி உனக்கு உபதேசம் ஆயிருக்கு. எதுவரைக்கும் அந்த காயத்ரியை நீ விடாம ஜபம் பண்ணிட்டு வரையோ அது வரைக்கும் நீ வேதத்தை உச்சாரணம் பண்றதா தான் அர்த்தம். தினசரி நீ வேதங்களை சொல்லி பிரம்மஹத்ய பிரஷ்னம் சொல்லாட்டாலும் காயத்ரியை சொல்லிட்டே இருக்கியே. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதங்களுடைய சாரமா தான் காயத்ரியுடைய 3 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. திருப்யதேவது வேத, எவ்வளவு பெரிய அனுகிரகம். அப்படி அந்த காயத்ரி அதை ஒண்டி புடிச்சுட்டு நம்ம எல்லாம் பிராமணனா நிற்கிறோம். அந்த காயத்ரியை விட்டாச்சுன்னா மனுவுக்கு நம்மளெல்லாம் இழுத்துன்னு போயிடுவார், பிராமண கோட்டியில் இழுத்துன்னு போயிடுவார். அதனால திருப்யதேவது வேதேப்யா ஒவ்வொரு பாதத்தையா கறந்தாருங்கிறது. ரிக்வேதத்தினுடைய சாரமாக முதல் பாதம், யஜுர்வேதத்தினுடைய சாரமாக 2வது பாதம், சாமவேதத்தினுடைய சாரமாக 3 பாதங்கள் உள்ளது காயத்ரி. நாம காயத்ரி மந்திரம் உச்சாரணம் பண்ணும் போது முதல்ல சொல்றது பிரணவம்னு பேரு, ஓங்காரம். அதுக்கும் காயத்ரிக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது வியாகிருதி மந்திரம்னு பேரு, அதுக்கும் காயத்ரிக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு பூர்புவ சுவா, அது வியாகிருதி.
அதுக்கப்புறம் சொல்றமே அதுக்குதான் காயத்ரின்னு பேரு. பிரச்சோதயாது வரைக்கும் அந்த அத 3 பாதமாக பிரிச்சிருக்காரு. 3 பார்ட்டா பிரிச்சு சொல்றோம் இல்லையா? அந்த 3 பாட்டும் 3 வேதத்தினுடைய சாரம். வித்யா பரமேஷ்டி பிரஜாபதி. இந்த சாவித்ரி சவித்ரி தேவதாக்கமான காயத்ரி. காயத்ரி அப்படின்னு மந்திரத்துக்கு பேர் இல்ல. காயத்ரி அப்படிங்கிறது சந்தஸுக்கு பேரு, எழுத்துகளுக்கு பேரு. காயத்ரி உஷ்டிகு அனுஷ்டுபு பிருகதி பந்தி திருஷ்டுபு ஜகத்யஹா சந்தாகும்சி. 6 அங்கங்கள் வேதத்துக்கு. அதுல சந்தஸ் அப்படிங்கிறது ஒரு அங்கம். சிக்ஷா திராணம் து வேதஸ்ய முகம் வியாகரணம் ஸ்மிருதம் ஜோதிஷாமயனம் சக்ஷுஹு ஸ்ரோத்ர கல்போத உச்சதே. இப்படியே சொல்லிட்டு வரும்போது வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். அதுல சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் ஜோதிஷம் ததா சந்தஸ்சேத் ஷடங்காணி. சந்தஸ்ங்கிறது ஒரு அங்கம். அந்த சந்தஸ்ங்கிறது தான் இதெல்லாம். காயத்ரி உஷ்டிகு அனுஷ்டுபு பிருகதி பந்தி திருஷ்டுபு ஜகத்யா சந்தாகம். 7 விதமான சந்தஸ்கள், முக்கியமான சந்தஸ். ஒவ்வொரு சந்தஸும் இத்தனை எழுத்து இருக்கணும், இன்னென்ன குரு அக்ஷரம் லகு அக்ஷரங்கள் இருக்கணும்னு சந்தஸ் சாஸ்திரம் தனியா இருக்கு. காயத்ரி சந்தஸ்ங்கிறது 24 எழுத்து. முதல்ல சாதாரணமாக 4 எழுத்தோட இருந்தது ஒரு பாதத்துக்கு. அப்புறம் தான் இன்னொரு 4 எழுத்து சேர்ந்து 24 எழுத்தாக காயத்ரி மாறிட்டு அப்படின்னு வேதத்துல ஒரு கதை சொல்றது. காயத்ரிங்கிறது சந்தஸ். கத்ரூஷ்டவை சுபர்ணீச்ச ஆத்மரூபயோர ஸ்பர்தேதாம் சா கத்ரூ சுபர்ணீம ஜயது சாப்ரவீத். கத்ரு சுபர்ணி அப்படின்னு 2 பேர், 2 ஸ்திரீகள். 6வது காண்டத்துல இந்த கதை இருக்கு வேதத்துல. இந்த கத்ரு சுபர்ணின்னு 2 ஸ்திரீகள். 2 பேருக்கும் பரஸ்பரம் போட்டி வந்துதான், ஸ்பர்தை. என்ன ஸ்பர்தேன்ன? ஆத்மரூபயோர ஸ்பர்தேதான். தன்னுடைய உருவத்திலே ஒரு போட்டி. நான் தான் ரொம்ப சிறந்ததான அழகுள்ளவள் அப்படின்னு கத்ரு சொல்றா. சுபர்ணி சொல்றா நான் தான் சிறந்த அழகுள்ளவள். 2 பேருக்கும் ஒரு ஸ்பர்தை வந்தது, அழகு போட்டி நடந்தது. அந்த காலத்திலே எல்லாம் நடந்திருக்கு. ரூபத்துல ஸ்பர்தை, ஆத்மரூபயோர ஸ்பர்த. ஸ்திரீகளுக்கு அப்படி ஒரு அபிமானம் இருக்கும், சௌந்தர்யம் ரூபத்துல. ஆத்மரு சா கத்ரு 2 பேருக்கும் ஒப்பந்தம். என்னாச்சுன்னு, யார் தோத்து போறானோ ஜெயிக்கிறவனுக்கு அடிமை. சொன்னதை கேட்டானோ. ஏதோ நடந்தது, போட்டி ஏதோ ஒரு மாதிரி நடந்தது, யாரோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா. கடைசியில இந்த கத்ருங்கிறவள் ஜெயிச்சுட்டா, சுபர்ணிங்கிறவள் தோத்து போயிட்டா. சா கத்ரு சுபர்ணீம ஜெயது சாப்ரவீத் திருதீயஸ்யாமிதோ திவிசோ மஸ்தமாஹர. உடனே வந்து கேட்டா, நான் தோத்து போயிட்டேன், உனக்கு அடிமையாயிட்டேன். இந்த அடிமத்தலத்திலேருந்து நான் விடுபடணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லும். கத்ரு சொன்னா, இங்கேருந்து 3வது லோகம், இது பிருத்திவி அந்தரிக்ஷம் திலோகம். திருதீயஸ்யாமிதோ திவி, இங்கேருந்து 3வது திலோகம் இருக்கு. அதுல ஒண்ணு இருக்கு சோமலதான ஒரு கொடி இருக்கு. அந்த சோமலத்தைய நீ கொண்டு வந்துட்டேன்னா நீ அடிமத்தனத்திலேருந்து விடுபட்டுள்ளான்னு சொன்னார். திருதீயஸ்யாமிதோ திவி சோமஹ சமாஹர தேனாத்மானம் நிஷ்கிரீணீஷ்மே. அதனால உன்னை நீ விடுபட்டுக்கோ, விடுவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா. உடனே சரின்னு கேட்டுண்டா சுபர்ணி. உடனே அந்த சுபர்ணிங்கிற ஸ்திரீனுடைய குழந்தைகள் தான் இந்த சந்தஸ்கள். காயத்ரி உஷ்ணிகை அனுஷ்டுபுன்னு சொல்றமே சந்தஸ், இதுக்கு தாயார் சுபர்ணி. இதிமா கத்ரூரவோ ஜதிசி இதீயம் வை கத்ரூரசௌ சுபர்ணி சந்தாகும் சிசௌபர்ணேயா சாப்ரவீத். அந்த தோத்து போன சுபர்ணிங்கிறவள் குழந்தைகிட்ட வந்து சொல்றா, குழந்தைகளே சந்தஸ் நீங்கள்லாம், காயத்ரி முதலான சந்தஸ் தான் அந்த பெண்களுக்கு குழந்தைகள். குழந்தைகளை பார்த்து சொல்றா,
இதே மாதிரி நான் அடிமத்தனம் பட்டிருக்கேன், என்ன அடிமத்தனத்திலே விடுவிக்கணும்னா ஜிலோகத்திலே சோமலத்தையை கொண்டு வரணும்னு சொல்றா. அதனால இதுக்காக தான் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் உலகத்திலே. அப்பா அம்மாவுக்கு தேவையான காலத்திலே தேவையான உதவிகளை செய்யணுங்கிறது தான் நோக்கம், குழந்தைகளை வளர்க்கறதுக்கே நோக்கம். அஸ்மை வை பிதரௌ புத்ரான் விவ்ருதா. அதனால நீங்க இங்கேருந்து 3வது லோகத்தில் இருக்கக்கூடிய சோமலத்தை எடுத்துன்னு வாருங்கள். ஜெகதிங்கிற சந்தஸ் கிளம்பித்து ஜகத்யுத பதத்து. ஜெகதிங்கிறது 14 எழுத்து, ஒரு பாதத்துக்கு 14 எழுத்து. அது இங்கேருந்து கிளம்பிட்டு ஜகத்யுத பதத்து சதுர்தசாட்சரா சதி சாப்ராப்யன்யவர்த்தத. அங்க போச்சு ஜிலோகத்துல போய் இந்த சோமலத்தையை கொண்டு வர்றதுக்கு சக்தி இல்ல. சக்தி இல்லாததோட கூட இதுகிட்ட இருந்த 14 எழுத்துல 2 எழுத்தை இழந்துட்டு வந்துடுது. சதுர்தசாட்சரா சதி சா அப்ராப்யன்யவர்த்தத தஸ்யை அக்ஷரே அமீயேதாம் சா பசுபிச்ச தீக்ஷஜா ஜாகச்சது. ஆனால் வரும்போது பசுக்கள் தீட்சை முதலானவெல்லாம் எடுத்துன்னு வந்தது. அதனால ஜெகதி சந்தஸ்ங்கிறது பசு சமிருத்தியை கொடுக்கக்கூடியதுன்னு வேதம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தஸ்மாத் பசுபம். அடுத்தது திருஷ்டுபுங்கிற சந்தஸ்து கிளம்பிட்டு 13 எழுத்து. திருஷ்டுபுத பதது திரயோதசாட்சரா சதீசா பிராப்யன்யவர்த்தத. அதுவும் 2 எழுத்து இழந்துட்டு 11 எழுத்தோட திரும்பி வந்துடுச்சு. அக்ஷரே அமீயேதாம் காயத்ருத பதது. கடைசியில காயத்ரி சந்தஸ் கிளம்பிட்டு 4 எழுத்தோட சதுரக்ஷரா சதி அஜயா கிளம்பிட்டு சோமலத்தையும் எடுத்துட்டு தனக்கு முன்னாடி போன தன்னுடைய சகோதரர்கள் ஜெகதி சந்தஸ் விட்ட 2 எழுத்து, இந்த திருஷ்டு சந்தஸ் விட்ட 2 எழுத்து, இதையும் எடுத்துட்டு 8 எழுத்தோட திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னு வந்து அந்த சோமலதையை கொண்டு வந்ததுனால தாயார் அடிமையில இருந்து விடுவிச்சதுன்னு கதை சொல்றது. அதுல இருந்து காயத்ரி சந்தஸ் 8 எழுத்தாச்சு ஒரு பாதத்துக்கு. அஷ்டாட்சரா காயத்ரி 8 எழுத்து ஒரு பாதத்துக்கு. திரிபதா காயத்ரி. காயத்ரி சந்தஸ் 3 பாதத்தோட கூடினது. மொத்தம் 24 எழுத்துகள்ல அமைஞ்சதுக்கு காயத்ரி சந்தஸ்ன்னு பேரு. இது சந்தஸ்னுடைய பெயரு. இந்த சந்தஸ்ல அமைஞ்சதான எல்லா மந்திரத்துக்குமே காயத்ரி மந்திரம்னு தான் பேரு. 13 காயத்ரி மந்திரங்கள் வரிசையா வேதங்கள்ல வருது. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாதேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷதக்ஷட்ராய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத். பாஸ்கராய வித்மஹே மஹத்யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். துர்கையில கொண்டு முடிக்கிறது. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். இந்த வரிசை மாறாம இது சொல்லணும். வேதமொழியோ வேதத்துல என்ன வரிசையில சொல்றதோ அந்த வரிசையில தான் சொல்லணும். நம்ம வரிசையை கூட மாத்துறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. வேதத்துல ருத்ரமே 11 அணுவாக்கம் இருக்கு. நமக்கு இஷ்டத்துக்கு அணுவாக்கங்களை மாத்தி மாத்தி சொல்றதா? ஆயுதனவான் பகவதினா அடுத்த கவலை என்னவோ வரிசையா சொல்லணும். அக்னிர்வா அபாமாயுதனம், வாயுர்வை அசவை தபன்னபாமாயுதனம், சந்திரமாவா அபாமாயுதம், நட்சத்திராணிவா, இப்படி கவலையோடு ஞாபகம் வரிசையா சொல்லணுமே தவிர இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த 13 காயத்ரி மந்திரமும் தைத்திரிய உபனிஷத்துல வருது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கவலை மடக்குன்னு போட்டு வச்சிருக்கா இல்லையா? அது என்ன இது கவலை மடக்குன்னு கூட சொல்லித்தர மாட்டா பாடசாலைகள்ல. அது ஏதோ புத்தகத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஓ இதுவும் வேகத்துக்குள்ள ஒண்ணு நினைச்சுன்னு நாங்க சந்ததிரி வேண்டாம் சொல்லி
அப்படியே இந்த கவலமடக்கு கூட புரிகிற மாதிரி இருந்ததுன்னா சரி, மந்திர புஷ்பத்து கவலமடக்கு இருக்கும். அக்னிர் வாயுராஜ் அக்னிர் வாயு அசௌவேதமன் சந்திரமா நட்சத்திராணி பர்ஜன்யா, இதே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் புரியும். இந்த கவலமடக்கு எப்படி இருக்குன்னு மம வசமசுவே நாவபாவை காத்யாயனாய இப்படி ஒரே லயம். இது என்னன்னே தெரியாது, ஏதோ புத்தகத்தையும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி சந்தத்தில் சொல்லும்போது இதையும் சொல்லி கொடுத்துருவார். மொனாளைக்கு புரியல. கிரமாந்தான் கடாந்தான் அச்சீனம் பண்ணதுக்கு அப்புறம் யாரோ வித்வான் கேட்கிறார், ஏண்டா இது என்னடா வேதத்துக்குள்ள சேர்ந்துட்டா வாக்கியத்துல வரலையேடான்னு கேட்கிறார். மாமா தெரியலையே. அப்புறம் ஒருத்தட்ட போய் கேட்ட உடனேதான் சொல்றாரு, அந்த காயத்ரியினுடைய முதல் எழுத்தெல்லாம் சேர்த்திருக்காப்பா. மாமா வாச்சா மா சூவே இந்த தத்புருஷாய வித்மஹே வரைக்கும் கவலை இல்ல. அதுக்கப்புறம் வர்றதுதான் கவலை. மகாதேவாயவா வேதாத்மனாயவா அதெல்லாம் சேர்த்திருக்காரு. இப்படி காயத்ரி அப்படின்னு சொன்னா இத்தனைக்கும் காயத்ரி, ஒவ்வொரு தேவதைக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அதனாலதான் ஒருத்தர் கேட்டார், காயத்ரியை கண்டுபிடிச்சது விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திர காயத்ரியாக விஸ்வாமித்திர நடிகை அனுஷ்டா காயத்ரி காயத்ரி சந்தா சவிதா தேவதா சொல்றமே. இந்த காயத்ரியை கண்டுபிடிச்ச ஒரு விஸ்வாமித்திரர்னா, விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை வந்து தபஸ் பண்ணினார். 4 திக்கிலையும் 1000 வருடம் தபஸ் பண்ண. ராமாயண கதை விஸ்தாரமா இருக்கு. ஒவ்வொரு திக்கிலையும் 1000 வருடம் தபஸ் பண்ணினார். முதல் வருஷம் முதல் 1000 ஆன உடனே அங்கே பிரம்மா சாட்சாத்காரம் பண்ணி, நீ ராஜரிஷின்னார், எனக்கு தேவையில்லை, நான் பிரம்ம ரிஷி கொடுக்கணும்னார், நீ பண்ண தபஸ் போராதுன்னார். அடுத்த திக்கு போனார், இன்னொரு 1000 வருடம் பண்ணினார். அங்கேருந்து வந்தார், நீ ரிஷின்னு பட்டம் உனக்கு கிடைச்சதுன்னார். பிரம்ம ரிஷி கிடையாதான்னார், போராதுனார். இன்னொரு 1000 வருஷம் பண்ணினார். அப்புறம் மகரிஷின்னார், என்ன பிரம்ம ரிஷி கிடையாதான்னார், இன்னும் போராதுன்னார். இன்னொரு 1000 ஜபம் பண்ணார். அப்புறம் வந்தார், பிரம்ம ரிஷின்னு கொடுத்தார். அப்புறம் கண்டுபிடிச்சாருலாம் இருக்கு இல்லையா. கேட்டார், விஸ்வாமித்திற்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணவெல்லாம் என்ன ஜபம் பண்ணான்னு கேட்டார். விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி ஜபம் பண்ணாருன்னா விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி என்ன ஜபம் பண்ணார்? காயத்ரிங்கிறது அந்த மந்திரத்துக்கு பேரு. விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சது சவித்திர தேவதாகமான காயத்ரி. அதனாலதான் இதுக்கு சாவித்ரின்னு பேரு. சந்தியாவந்தனத்தை சொல்லும் போதே காயத்ரியாக விஸ்வாமித்திரடி சொல்ல, சாவித்ரியாக விஸ்வாமித்திர ரிஷிக்கு சவித்திர தேவதாகமான காயத்ரி சந்தஸ்துடையதான மந்திரம். அது புரியறதுக்காக சம்பிரதாய சித்தமான ஒரு வசனமாக காயத்ரி அப்படின்னா இதுதான். அதனால பரமேஷ்டி பிரஜாபதி சத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ரிக்கு இருக்கே, சவித்திர தேவதாகமான ரிக்கு, அதுதான் 3 வேதத்தினுடைய சாரம். 3 வேதங்களுடைய திரித்தேவது வேதேஜா பாதம் பாத மதுதுகுதுன்னா அந்த சவித்திர தேவதாகமாக ததுன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இருக்குன்னு எடுக்கிறார் அவர். ததித்ரிஜோத்யாஹ பரமேஷ்டி பிரஜாபதி பரமேஷ்டி பிரஜாபதி பரமே ஸ்தானே தீயதே இது பரமேஷ்டி. எத்தனையோ பிரஜாபதிகள் உண்டு, கஷ்யபாதி பிரஜாபதிகள். அத்தனை பிரஜாபதிகளையும் தாண்டி உயர்வான ஒரு பிரஜாபதி அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் இதுக்கு ரிஷியா. ஏததக்ஷரமேதாஞ்சபஞ்சாகிருதி பூர்விகாம் சஞ்சயோர் வேத வித்விப்ரஹா வேத புண்ணியேன யுஜ்யதே. இந்த காயத்ரி மந்திர ஜபம் பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு ஹேதுன்னு சொல்றார். வேதம் பூரா பாராயணம் பண்ணினா என்ன பலனோ, வேதோச்சாரணத்தினால என்ன பலம் கிடைக்கிறதோ, என்ன ஒரு ஞான சாட்சாத்காரம் கிடைக்கிறதோ, சித்த சுத்தி கிடைக்கிறதோ, அது பாப நிவர்த்தகம் போன்றதான பலங்கள் இதனால கிடைக்கிறது. வேத புண்ணியேன யுஜ்யதே ஏகதக்ஷரமேதாஞ்சே ஜபஞ்சாகிருதி பூர்விகா. மனுஸ்மிருதி சொல்றது, மனு சொல்ற ஏகதக்ஷரம். இந்த காயத்ரி வெறும்ன ஜபம் பண்ணப்படாதான், முன்னாடி ஏததக்ஷரம். இந்த காயத்ரியினுடைய காயத்ரி என்ன? வேதங்களுடைய சாரம். வேதங்களுடைய சாரமாக காயத்ரி, காயத்ரியினுடைய சாரமாக வியாகிருதி, வியாகிருதியினுடைய சாரமாக ஓங்காரம் பிரணவம். அதனால முதல்ல பிரணவத்தை உச்சாரணம் பண்ணணும். ஏததக்ஷரமேதாஞ்சே ஏததக்ஷரம் ஓங்கார ரூபமான அக்ஷரத்தை சேர்த்து வியாகிருதி பூர்விகாம் ஜபன் வியாகிருதி பூர்விகாம்.
வியாகிருத்தின்னு சொல்லக்கூடிய பூர்புவஸ்வஹா ஓங்காரத்தை சொல்லி பூர்புவஸ்வஹாங்கிற வியாகிருத்தியை ஜபம் பண்ணிட்டு இந்த காயத்ரியே 2 சந்தியா காலத்தையும் எவன் ஒருவன் ஜபம் பண்றானோ சந்தியோர் வேத வித்விப்ரஹா சந்தியா காலம் ராத்திரி அகசு சந்தி அகசு அகோராத்திர சந்தி பகலும் ராத்திரியும் சந்தி சேரக்கூடிய ஒரு சமயம் ராத்திரியும் பகலும் சேரக்கூடிய ஒரு சமயம் அதுதான் சந்தியா காலம் சூரியோதய அஸ்தமன காலத்துக்கு சந்தியா காலம்னு பேரு சூரியோதய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 12 நிமிஷம் பின்னாடி 12 நிமிஷம் 24 நிமிஷ காலத்துக்கு சந்தியா காலம்னு பேரு அந்த காலத்திலே ஜாகிருதியோட பிரணவத்தோட கூட எவன் ஒருவன் காயத்ரி ஜபம் பண்றானோ சந்தியோர் வேத வித்விப்ரஹா வேத புண்ணியேன யுஜ்யதே வேத அத்தியனம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பிரபாவத்தினாலதான் பிரம்மா உலகத்தையே சிருஷ்டி பண்ணினார்னு சொல்லியிருக்கு. காயத்ரியினுடைய சாரம் ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய விரிவுரை பூர்பவஸ்வஹா வியாகிருதி, வியாகிருதியினுடைய விரிவுரை தான் காயத்ரி, காயத்ரியினுடைய விரிவுரை 3 வேதங்கள். அதனாலதான் வியாகிருதி பூர்வகமாக லோகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு சொல்றது. சபூரி திவ்யாஹரத் சபூமி மசிருஜத பிரம்மதேவன் பூஹு அப்படிங்கிற வியாகிருதியினுடைய முதல் மந்திரத்தினால பூமியை சிருஷ்டி பண்ணினார். சபுவரி திவ்யாஹரத் ஓம் தரிக்ஷமசிருஜத சதுவரி திவ்யாஹரத் சதிவமசிருஜத பூஹு புவஹா சுவஹாங்கிற 3 பதத்தையும் வச்சிருந்து 3 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்றது. அதனால லோகத்தை பூரா சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் காயத்ரி மந்திரத்துக்கு உண்டாம். எப்படிப்பட்ட பாபமாக இருந்தாலும் காயத்ரி மந்திர ஜபத்தினால விலகிடுமா. சஹஸ்ரகிருத்வஸ்வம்யஸ்ய மகதோ பேனசோ மாசாது த்வச்சேவாகிருதி முச்யதே. ரொம்ப சுலபமான பரிகாரம்ங்கிற பெரிய பாபம். மகதோபி ஏனசஹா பாபம்ங்கிறது வேற, ஆகஹானுங்கிறது வேற, ஏனஹாங்கிறது வேற. எல்லா பாபத்தினுடைய தாரதமியங்கள். மகதோபி ஏனசஹா பெரிய பெரிய ஏனசு பாபங்கள் இருக்கே, மகத் பாபங்கள், பிரம்மகத்தியாதி பாபங்கள் கூட இவங்கிட்டேந்து விலகிடுமா. என்ன பண்ணணும்னு 1 மாச காலம் தினசரி 1000 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். சஹஸ்ரகிருத்வஸ்வம்யஸ்ய பஹிரே தத் த்ரிகம் விஜஹா. விஜஹா பிராமணனா இருந்து முறையாக உபநயன சம்ஸ்காரங்கள் பிரம்மோபதேசாயி காயத்ரி மந்திர உபதேசம் ஆனவன் இதை திரிக்கமாக ஜபம் பண்ணணும். 3 சேர்த்து பிரணவம் வியாகிருதி காயத்ரி 3 சேர்த்து 1000 ஆவர்த்தி பகிஹி ஜபம்ங்கிற ஆத்துக்குள்ள ஜபம் பண்றது இல்ல. நதி தீரத்திலேயோ வெளி இடத்திலேயோ போய் ஜபம் பண்ணினாக்க 1 மாசம் த்வச்சேவாகிருதி முச்யதே. எப்படி பாம்பனுடைய தோல் அந்த பாம்பை அறியாமையே அதனுடைய சரீரத்திலிருந்து விடுகிறதோ, இவ பாம்பனுடைய தோல் மாதிரி இவன் அறியாமையே இவங்கிட்ட உள்ள மகாபாபங்கள்லாம் விலகிடுமா. பகிரே தத்ரிகம் துவஜஹா மஹதோப்யேன சஹா மாசாத் த்வச்சேவாகிருதி முச்யதே. ஓங்கார பூர்விகா திஸ்ரஹா மகாவ்யாஹ்ருதயோ வ்யயாஹ திரிபதா ஜைவ சாவித்ரி விஜ்ஞேயம் பிரம்மணோ முகம். இது ஏதோ சாதாரண ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நாம நினைச்சுன்னு சுத்திர மந்திரம் மாதிரி இது நினைக்காதப்பா. இது பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு ஹேதுவாக இருக்கு காயத்ரி. விஜ்ஞேயம் பிரம்மணோ முகம் மனு சொல்ற பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு துவாரம் இது. நீ காயத்ரி ஜபம் பண்ணிட்டே வந்தா தன்னால பிரம்ம சாட்சாத்காரம் கிடைச்சிடும். சித்த சித்தி ஏற்பட்டு சமதமாதி சட்ட சம்பத்திகள்லாம் ஏற்பட்டு ஞான வைராக்கியாதி சம்பத்திகள்லாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்பம், இதுதான் முகம். முகம்னா ஆரம்பம் அர்த்தம். இதுதான் துவாரம். காயத்ரி மந்திர உச்சாரணம், காயத்ரி மந்திர ஜபங்கிறது தான் நீ நுழைவு வாயில். பிரம்ம சாட்சாத்காரத்தை நோக்கி பிரயாணம் பண்றதுக்கு இதுதான்ப்பா முகம். என்ன பண்ணணும்னா ஓங்கார பூர்விகா திஸ்ரஹா மகாவியாகிருதயா அவ்யயாஹ. ஓங்காரத்தை சொல்லி 3 மகாவியாகிருதிகள், பூஹு புவஹா சுவஹாங்கிறது மகாவியாகிருதிகள். அத சொல்லி 3 பாதத்தோட சாவித்ரி ஜபம் பண்ணு. திரிபதா ஜைவ சாவித்ரி விஜ்ஞேயம் பிரம்மணோ முகம்.
பிரம்மானா பிரம்ம சாட்சா்காரம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிரம்மானா வேதம்னு ஒரு அர்த்தம். வேதத்தினுடைய ஆரம்பத்திலேயே காயத்ரி தான் இருக்கு. சாமவேதத்தினுடைய ஆரம்பமே காயத்ரி இருக்குதான். நட்சத்திரவரேன் தான் முதல் கானமே அவளுக்கு. பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய ஆரம்பமே அதுதான் இருக்கு. இன்னொன்னு சொல்ற, நீ தனியா ஞான மார்க்கத்துக்காக சிரவண மரணாதிகள்ல போய் சிரமப்படாதப்பா. 3 வருஷ காலம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா தன்னால பிரம்ம சாட்சா்காரம் வந்துருமா. மனு சொல்ற ஸ்மிருதிகள்ல எத்வைகிஞ்ச மனு அவதத்து தத்பேஷஜம் வேதம் சொல்லிட்டு எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு. அத்தனை ஸ்மிருதிகளுக்குள்ள மனு சொல்லக்கூடிய ஸ்மிருதி இருக்கே, மனுவனுடைய வச்சனம் அதுதான் உயர்வான மருந்து, சிறந்ததுன்னு சொல்றது இல்லையா? இந்த மனுஸ்மிருதி சொல்றது யோதீதே அஹன்யஹன்யேதானி த்ரீணி வருஷான்யதந்திரிதா க பிரம்ம பரமப்யேதி வாயுபூதா கமூர்த்திமான். அஹன்யஹனி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாள் கூட விக்கித்து இல்லாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை 3 வருஷ காலங்கள், த்ரீணி வருஷாணி அதந்திரிதா 3 வருஷம் தொடர்ச்சியா ஜபம் பண்ணணும். ஒரு நாள் கூட விட்டு போக கூடாதான். விட்டு போகாம ஜபம் பண்றதுக்கு என்ன இருக்கணும்? அதந்திரிதா, தந்திரான ஆலசியம், சோம்பேறித்தனம் இல்லாமல் 3 வருஷம் காயத்ரியே உபாசனை பண்ணி காயத்ரி மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். வேற எதுவும் தேவையில்லை. இப்படி இருந்தா பிரம்ம பரமப்யேதி, தன்னால பிரம்ம சாட்சா்காரம் இவனுக்கு கிடைச்சிடும். வாயுபூதா, காத்து மாதிரி இவன் ஆகி எங்க வந்தாலும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சில சித்திகள்லாம் வேற இவனுக்கு கிடைக்குமா? கமூர்த்திமானு, வாயு மாதிரி எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, அப்படி ஒரு அபூர்வமான ஒரு சித்திகள்லாம் அவனுக்கு ஏற்பட்டுருங்கிற. 3 வருஷம் தொடர்ந்து இதை சாதனம் பண்ணி காயத்ரியினால சித்தி பண்ணலாம். கமூர்த்திமானு, கம்னா பிரம்மா, பிரம்மீபூதனாக இவன் ஆயிடுவான். அதனால சரீரத்துல உள்ள எந்த ஒரு அபிமானமே அவனுக்கு இருக்காது, ஆலசியாதி தோஷமும் இருக்காது. ஏகாட்சரம் பரம் பிரம்ம பிராணாயாமா பரந்தபா சாவித்ரியாஸ்து பரம் நாஸ்தி மௌனா சத்யம் விசிஷ்யதே. ஏகாட்சரம் பரம் பிரம்ம, பரபிரம்மம் அப்படின்னு பரமாத்மஸ்வரூபம். அத சப்தத்தினால சொல்ல முடியாது அப்படின்னு உபனிஷத் சொல்லிடுத்தோ. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனா பதஞ்சலி சொல்றாரு யோக சூத்திரத்துல தஸ்ய வாசக பிரணவஹா, பிரம்மத்தை சொல்றதுக்கு ஒரே ஒரு எழுத்து இருக்குப்பா, அதுக்குதான் பிரணவம்னு பேரு, ஓங்கார். அதுதான் பிரம்மபரமான வாசகமா. அது ஜபம் பண்ணிட்டே இருந்தாலே பிரம்ம சாட்சா்காரம் கிடைச்சிடும். ஏகாட்சரம் பரம் பிரம்ம. அதே போல தபஸ்லேயே பெரிய தபஸ் என்ன? பிராணாயாமம் பண்றது. பிராணாயாமா பரந்தபா, மந்திரங்கள்லயே உயர்வான மந்திரம் சாவித்ரின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம். சாவித்ரியாஸ்து பரம் நாஸ்தி, சாந்திராயணாதி கிருஷ்ணங்களை காட்டியும் உயர்வான தபஸ். விதியஜ்ஞா ஜபயஜ்ஞா விசிஷ்டோ தசவிர்குணைஹி, எத்தனையோ யஜ்ஞங்கள் விதிக்கப்பட்டிருக்கு வேதங்கள்ல. ஜோதிஷ்டோமாதி யஜ்ஞங்கள், தரிசபூர்ணமாசாதி இஷ்டிகள், அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள், இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விதி யஜ்ஞங்கள்னு பேரு. இந்த யஜ்ஞத்தை காட்டிலையும் மந்திரங்களை ஜபம் பண்ணக்கூடிய ஜப யஜ்ஞம் இருக்கே 10 மடங்கு அதிகமான பலனா. விதியஜ்ஞா ஜபயஜ்ஞா விதிஷ்டோ தசவிர்குணைஹி, பிரணவாதி மந்திரங்களை ஜபம் பண்றது இருக்கே அது 10 மடங்கு இந்த விதி யஜ்ஞத்தை காட்டிலும் உயர்வு, குணம் ஜாஸ்தி. அதே விதிக்கப்பட்ட பிரணவாதி காயத்ரியாதி மந்திரங்களை உபாம்சுவாக ஜபம் பண்ணினா 100 மடங்கு பலன் ஜாஸ்தி. உபாம்சு சதகுணா, உபாம்சுவாக ஜபம் பண்றது. ஜபத்திலேயே பேதங்கள் இருக்கு. நாம சொல்லக்கூடிய வாக்கிலேந்து வரக்கூடிய சப்தங்கள் மற்றவருக்கு கேட்கப்படாது. மற்றவருக்கு யாருக்குமே பக்கத்திலே இருந்தா கூட வாக்கிலேந்து வெளியில வரக்கூடாது. அப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு.
உதடு உண்டி அசையணும், சவுண்டு வெளியில வரக்கூடாது. இது உபாம்சம்னு பேரு. உதடு கூட அசையக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். அது மானச ஜபம்னு பேரு. சாதாரணமா ஜபம் பண்றதை காட்டியும் உபாம்சுவா ஜபம் பண்ணினா 100 மடங்கு பலன். அதை காட்டியும் மானசமா ஜபம் பண்ணினா 1000 மடங்கு பலன். உபாம்சு சதகுணா சாஹஸ்ரம் மானசஸ்பிருதா. பஞ்ச மகாயஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல. பஞ்சவாஜேதே மகாயஜ்ஞாத் சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞ பித்ருயஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இதி. அக்னியில ஹோமம் பண்றது தேவயஜ்ஞம். தினசரி ஔபாசனாதி ஹோமங்கள், அக்னிஹோத்ராதி ஹோமங்கள் எல்லாம் பண்றானே, இதெல்லாம் தேவயஜ்யம்னு பேரு. அக்னோ ஜுகோதி அபிசமிதம் தத்தேவ யஜ்ஞஸ்தே. பிதர்களுக்காக தர்ப்பணாதிகள் பண்றது, நித்தியபடி ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் பண்றதுக்கெல்லாம் பித்ருயஜ்யம்னு பேரு. யத் பித்ருயஜ்ஞா அக்னோ ஜுகோத்யபி சமிதம் தத்யத் பித்ருப்யஸ்வதா கரோத்யப்யபஹ. தீர்த்தத்தையாவது பிதர்களுக்கு உத்தேசிச்சு நீ விட்டாக்க அது பித்ருயஜ்யம்னு பேரு. தத் பித்ருயஜ்ஞஸ்தே. பூதங்களுக்கெல்லாம் வைஸ்வதேவங்கிற ஹோமங்கள் பண்ணி பூதங்களுக்கெல்லாம் பலி போடுறது பூதயஜ்யம்னு பேரு. பூதயஜ்ஞேபியோ நந்ததாதி தன்மனுஷ்யஜ்ஞா. அதிதிகளுக்கு அன்னம் போடுறது மனுஷ்யயஜ்ஞம். வேதங்களை சொல்றது பிரம்மயஜ்யம். இந்த பிரம்மயஜ்யத்தை தவிர மற்ற 4 யஜ்யங்கள் இருக்கே, இந்த 4 யஜ்யத்தை காட்டிலையும் இந்த ஜப யஜ்யத்துக்கு உயர்வா. காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்றதுங்கிறது யஜ்யம் இருக்கே, இது தேவயஜ்ஞாதி 4 யஜ்யத்தை காட்டியும் உயர்வு. இதனுடைய 14 ஒரு பங்கு கூட அது பலனை கொடுக்காதுங்கிற. சர்வே ஜபயஜ்ஞஸ்ய கலாம் நாரகந்தி ஷோடசீம். ஜப்யேனைவது சம்சித்யேத் பிராமணோ நாத்ர சம்சயः. குர்யாதன்யன்னவா குர்யாத் மைத்ரோ பிராமண உச்சதே. எந்த மந்திரத்துக்கும் இவ்வளவு உயர்வு சொல்லவே இல்லை சாஸ்திரங்கள்ல. வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களையும் நீ அனுஷ்டானம் பண்ணு, கிரமேண உனக்கு சித்த சித்தி ஏற்பட்டு ஞான வைராக்கியங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீ சிரவண மரணாதி சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணினேன்னா ஞானம் கிடைக்கும்னு தான் அது வரிசையா சொல்லி இருக்கு. ஆனா எக்தமாவே சொல்லப்படுறது ஸ்மிருதிகள்ல இந்த சவித்ர தேவதாகமான காயத்ரி மந்திரம் இருக்கு. இது நீ ஜபம் பண்ணிட்டே உனக்கு சித்தி வந்துடும். சித்தினா என்ன சித்தி? பிரம்ம சாட்சா்காரம், சம்யக் பிரம்ம சாட்சா்காரம், சம்சித்திங்கிற. ஜப்பே நைவது சம்சித்யேத் பிராமணோ நாத்திர சம்சதா. பிராமணனா நீ பிறந்தா உனக்கு இதுதான் ஆலம்பனம். மற்றவைகளே உனக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருந்தா பண்ணு, இல்லாட்டா தேவையில்லை, அது வேற. மற்ற கர்மாக்களை விதிச்சிருக்கு, அதுக்கு பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இது ஜபம் பண்ணினாலே படிக்கிறோம். குருயாதன்யது நவா குருயாது மைத்ரோ பிராமண உச்சதே. எல்லா என்ன இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்க இருக்க இவருடைய மனசுல உள்ள காமக்ரோதங்கள்லாம் குறைஞ்சிடும். எல்லார்த்தையும் ஒரு பிரேமபாவம் மைத்திரபாவம் தன்னால வந்துருமா. அப்படி வந்தின உடனே மைத்ரோ பிராமண உச்சதே, தன்னால பிரம்ம சாட்சாத்காரம் உனக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்றது? தீமஹி தியானம் பண்றோம். யார தியானம் பண்றோம்? தேவஸ்ய சவிதுஹு பர்கஹா தீமஹி. பர்கஹா பர்கத்தை தியானம், பர்கஹானா தேஜஸ்ன்னு அர்த்தம். ஒரு தேஜஸை தியானம் பண்றோம்னு சொல்றது மந்திரார்த்தம். தேஜஸ் என்ன? சூரியன்ட்டதான தேஜஸ் தெரியுது. சவிதுஹு தேவஸ்ய, சவிதா அப்படின்னா பிரகாசிக்கிறவன் அர்த்தம். நல்ல பிரகாசம் உடையதான தேவன்.
நல்ல பிரகாசத்தோட கூடிய நமக்கு தெரியக்கூடிய தேவன் சூரியன் தான். அப்படிப்பட்ட சூரியனுடைய பர்கஹா தேஜஸை தீமஹி தியானம் பண்றேன். தேஜஸ் இன்னும் எப்படி இருக்கு? வரேண்யமாக இருக்கு, பூஜிக்கத்தக்கதாக இருக்கு. அந்த தேஜஸ் எல்லாராலும் பூஜிக்கத்தக்கதா இருக்கு, வரேண்யம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. உயர்வான தேஜஸை தியானம் பண்றேன். எவன் ஒருவன் என்னுடைய புத்தியை தூண்டி விடுகிறானோ, யஹா நஹா தியஹா பிரச்சோதயாது, எவன் ஒருவன் நான் எங்களுடைய தியஹா புத்தியை பிரச்சோதனம் பண்றான். சோதனம், சோதனம்னா பிடிச்சி தள்ளுறதுக்கு சோதனம்னு. சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா மீமாம்சையில சொல்றார்கள். அதுக்கு சோதனான்னு சொல்லுவா. மீமாம்சையில விதிங்கிற சப்தத்துக்கு பரியாய பதமாக சோதனா. விதி சோதனா பிடிச்சி தள்ளுறது. நம்மளுடைய புத்திய பிடிச்சி தூண்டி விடக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தேஜஸ், அதை தியானம் பண்றேன். யஹா எந்த தேவன், நஹா எங்களுடைய பகுவச்சனம், என்னுடையன்னு சொல்லல, மமன்னு சொல்லல, மமன்னு சொல்லல, பகுவச்சனமா சொல்றது. நஹா எங்களுடைய தியஹா புத்திகளை, தீஹி தியோ தியஹா பிரச்சோதயாது எங்களுடைய புத்தியை யார் பிரேரணம் பண்றான்? ஏதோ ஒரு தேஜஸ், ஏதோ ஒரு பிரகாசம், அந்த தேவனை நான் தியானம் பண்றேன். தேவஸ்ய சவிதுஹு வரேண்யம் பர்கஹா தீமஹி, தேவஸ்ய அப்படிப்பட்ட தேவன், சவிதுஹு பிரகாசிக்கக்கூடிய தேவன், அதை தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நமக்கு அநேகமா சூரியன் தான் சூரியபரமாக தெரிகிறது. ஆனா அப்பை தீட்சிதர் வந்த அவர் சொன்னார், இது பரமேஸ்வரனை தியானம் பண்ற மந்திரம் தர. நீ சும்மா சும்மா சூரியனை சூரியனை சொல்லிட்டு இருக்காதப்பா. நம்ம காயத்ரி சொல்றமே என்ன தெரியுமா? நீ கண்ணை மூடின்னு சூரியனை தியானம் பண்ணுவியா? ஒருத்தர் சூரியன் கண்ணை திறந்து தியானம் பண்ணுவியா? கண்ணை மூடி தியானம் பண்றது. நீ கண்ணை மூடின்னு யார தியானம் பண்ணணும்? பரமேஸ்வரனை தியானம் பண்ணும்பா. ஞான நிச்சயன் மகேஸ்வரர். இந்த மந்திரம் இப்படி சொல்றதே எப்படி சொல்றது? சூரியன் சூரியன் எங்க இருக்கிறது இல்ல, அதுலயே பரமேஸ்வரன் தான் இருக்குங்கிறார். பரமேஸ்வர வாசகமான சப்தமே எத்தமா அங்க இருக்கேங்கிறார். என்ன பர்கஹா, அமரகோஷம் சொல்றது பர்கஹாங்கிறது பரமேஸ்வரனுடைய பரியாய பதம். இந்த பதம் வேற எந்த சுவாமிக்கும் சொல்ல முடியாது. அதனால எப்ப எக்தமா பர்கஹான் இருக்கோ, பர்கஹானா தேஜஸ்ன்னு ஒரு அர்த்தம், பர்கஹானா பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம். பர்கஹா தேஜஸை தீமஹி தியானம் பண்றேன்னு சொன்னா சூரிய பரமா அமைஞ்சிரும். பர்கஹா பரமேஸ்வரனை தீமஹி தியானம் பண்றேன். அவருக்கும் எல்லாம் வரேண்யம், பூஜ்யத்தக்க சிரேஷ்டம். அவர் பரமேஸ்வரன் வரேண்யராக இருக்கார், ரொம்ப பூஜிக்கத்தக்கவராக இருக்கார், பிரகாசிக்கிறார், தேவனா இருக்கார், ஜோதமானம் இருக்கு. அவரும் ஒரு தேவதை தான், அவரும் சவிதாவா இருக்கார், பிரகாசிக்கிறார். அவர் தான் எங்களுடைய புத்தி எல்லாம் தூண்டி விடுறார். பரமேஸ்வர பிரேரிதமாக தான் நாங்க சேஷிக்கிறோம். ஞான நிச்சயன் மகேஸ்வரர் அவர் தான். ஞான மார்க்கத்துல பிரவேசம் பண்றவர் அவர் தான். புத்தியில ஞானபரமான விஷயத்தை கிரகிக்க செய்கிறவரும் அவர் தான். ஞானபரமான ஒரு சந்தர்ப்பத்துல ஏற்படுத்தி விடுறவரும் அவர் தான். அதனால என்ன பரமேஸ்வரனை தியானம் பண்றோம். இன்னொருத்தர் வந்தார், இல்லப்பா இது பரமேஸ்வரனை தியானம் பண்ணல, சூரியனை தியானம் பண்ணல, பின்ன என்ன சொல்றது காயத்ரி? மகாவிஷ்ணுவ தியானம். விஷ்ணு சிவன் சண்டை. இவா சொன்னா அவ சொல்லணும். வசிஷ்டர் சொன்னா விஸ்வாமித்திரன், வசிஷ்டர் விஸ்வாமித்திரன் மாதிரி இவா. அதனாலதான் சொல்லியிருக்கு சாஸ்திரம், ஸ்பர்தயா வர்ததே வித்யா. உன்னுடைய வித்யை வெளிப்படுத்துற விஷயத்துல உன்னுடைய தகுதியை வெளிப்படுத்தும் போது போட்டி இருக்கணுமா? போட்டியினாலதான் வித்யை வளருங்கிற. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது, லோகத்துக்கு பலம் கிடைச்சது. என்ன பலம் கிடைச்சது? நிறைய புதுசு புதுசா மந்திரம் வந்தாரு. ஜெயத்தை அடையறதுக்கு இவா ஒரு மந்திர ஜபம் பண்றா, உடனே இந்த பக்கம் ஜெயிக்கிறது. இந்த பக்கம் சுக்கராச்சாரியர் இருக்கார் அசுர பட்சத்துல, அவர் வேதாத்தியன சம்பன்னர், அவர் மந்திரங்கள்லாம் ஜபம் பண்றே, கவலைப்படாதரா நான் ஜபம் பண்றேன்னு ஜபம் பண்ற, உடனே இவ அசுராளுக்கு ஜெயிக்கிறது. உடனே குரு கிரகம் பிரகஸ்பதி கிரகம் இருக்க தேவர் பக்கம், எங்க அவன் அந்த மந்திரம் பண்ணானா அதுக்கு மேல ஒரு மந்திரம் இருக்கலான்னு இவர் கண்டுபிடிச்சு வெளியில விடுறார். இப்படி ஜெயாதின்னு பல ஜெயம் அபியா
ராஷ்டிரபிரதி போன்றதான மந்திரங்கள்லாம் உலகத்துக்கு கிடைச்சது தேவாசுர சண்டையினால. அதனால ஸ்பர்தஜா வர்த்ததே வித்யா. ருத்ரத்துக்கே நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ நமஸ்தே அஸ்து சன்வணே பாகுத்யா முததே நமஹ. எக்தமா இருக்கு, அதுல ருத்ரான்னு இருக்கு, பரமேஸ்வரான்னு எத்தனை இடத்துல சிவாயத்தெல்லாம் வருது. ஒருத்தர் வந்தார், இது சிவனுக்கே இல்லைன்ற, இந்த ருத்ரத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் சம்பந்தமே இல்லை சுவாமி அப்படின்னு என்ன பண்ணுவேன் நீங்க? இல்லப்பா, ஆரம்பத்திலேயே ருத்ரேன்னு இருக்கே, நமஸ்தே ருத்ர மன்யவேன்னு இருக்கேன். ருத்ரன்னு என்ன அர்த்தம்? உடச்சி போடு. ருதம் திராவரியதி இது ருத்ரா, துக்கத்தை போக்கடிக்கிறவன் அர்த்தம். எல்லாரும் தான் துக்கத்தை போக்கடிக்க, புடியார் கூட தான் துக்கத்தை போக்கடிக்கிறார். துக்கத்தை, பக்தர்களுடைய துக்கத்தை போக்கடிக்காத தெய்வம் ஏதாவது உண்டா? இல்ல சிவானு வருதே, ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம். சிவம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களமான மூர்த்தி. எல்லா மூர்த்தியும் மங்களத்தை தான் கொடுக்கறது. சொல்லிட்டே இருக்க. கிரிதரன் இருக்கே, மலை மேல எத்தனையோ பேர் இருக்கா. கிரீசன் இருக்கு, எத்தனையோ தெய்வம் மலை மேலே உட்கார்ந்து இருக்கு. எத்தனை தெய்வத்துக்கு மலையில கோவில் இருக்கு. கிரீசன் நீ சொல்ற எந்த சொன்னாலும் சொல்லிட்டே வந்தா அவாவாளுக்கு அவாவாளுடைய தெய்வம் பெருசு. கடைசியில என்னாச்சுன்னு, இந்த ருத்ரத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில எல்லாருமா சேர்ந்து பரதர் அழிச்சுன்னு வந்தா. நாட்டிய சாஸ்திர பிரவர்த்தகாச்சாரியர் இருக்காரு பரதா, அவர் அழிச்சுன்னு வந்தா. நீங்க தான் மத்தியஸ்தம் பண்ணணும்னார். அவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, இது பரமேஸ்வரனை சேர்ந்தது. எதை வச்சு சொன்னேன்? இல்ல நமஹா நமஹான்னு வருது. இந்த நமஸ்காராத்மகமான ஒரு அஞ்சலி முத்திரைங்கிறது பரமேஸ்வரனை சேர்ந்தது. ஒரு தேவதைக்கு ஒரு முத்திரை இருக்கிற மாதிரி நாங்க வச்சிருக்கோம்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு பாஷ்யங்கள்ல இருக்கு. அதே மாதிரி இங்க என்னாச்சுன்னு, காயத்ரி மந்திரத்துக்கு சூரியன் தான் அர்த்தம்னு ஒருத்தர் சொன்னார். அப்பைதீஸ்வரர் வந்து சிவபரமா அர்த்தம் பண்ணார். இன்னொருத்தர் சொன்ன, இல்லப்பா, இந்த காயத்ரி தீமகிங்கிறது மகாவிஷ்ணுவ தியானம் பண்றது. என்ன பிரமாணம்? சூரியன் சூரியன் வருதே, தேவஸ்ய சவிதுகுலாம் இருக்கு. தேவன்னா தேவன், மகாவிஷ்ணு ஒரு தேவத்தை தானே, பிரகாசிக்கக்கூடிய தேவதைன்னு அர்த்தம். சவிதுகு தேவஸ்ய, அவருடைய தேஜஸ தியானம் பண்றேன்னு அர்த்தம். சூரிய மண்டலாந்தர்வர்த்தியான மகாவிஷ்ணுவ தியானம் பண்றேன்னு அர்த்தம். சவிதுகு தேவஸ்யன்னா சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் அர்த்தம். சவிதானா சூரியன், சூரியன்கிற தேவன் அர்த்தம் பண்ணாம சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவன். என்ன பிரமாணம்? சந்தியாவந்தனம் தான் பிரமாணம். என்ன பிரமாணம்? ஜேயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா. எப்படி தியானம் பண்றோம்? சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா ஜேயா, சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக மகாவிஷ்ணு தியானம் பண்ணும் சொல்லியிருக்கு இல்லையா? உபஸ்தானத்துல காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு உபஸ்தானம் அப்படித்தானே சொல்ற. அதனால இந்த காயத்ரி மந்திரமும் தியோயோன பிரச்சோதயாது, எவன் நம்மளுடைய புத்திய பிரேரணம் பண்றானோ அப்படிப்பட்ட தேவசிய சவிதுகு பர்கா, அப்படிப்பட்ட தேஜோமயமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவ தியானம் பண்றேன் அப்படி. அதனாலதான் எதாதித்ய கதம். இன்னொருத்தர் சொன்னார், இந்த சண்டையே வேண்டாம், விவாதமே வேண்டாம், சூரிய பரமும் இல்ல, சிவபரமும் இல்ல, விஷ்ணு பரமும் இல்ல, பரபிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மபரமா தியானம் பண்ணு. அதுக்கு என்ன பிரமாணம்? கீததான் பிரமாணம். யதாதித்ய கதம் தேஜா ஜகத் பாசகதேகிலம் யந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். விஷ்ணு சொல்றார், கிருஷ்ணன் சொல்றார், எங்கெங்கெல்லாம் தேஜஸ் இருக்கோ எல்லாம் என்னுடைய தேஜஸ் தான், கவலைப்படாத. பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னுடைய தேஜஸ் இது. ஆதித்யகதம் தேஜா ஜகத் பாசகதே அகிலம். சூரியன் இருந்துட்டு ஜகத்தை, அகிலமான ஜகத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய எது ஒரு தேஜஸ் உண்டோ, சந்திரமசி, சந்திரன் உள்ள எந்த ஒரு தேஜஸ் உண்டோ, எது அக்னியில உள்ள தேஜஸோ, யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம், அது என்னுடைய தேஜஸ் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுனால இது பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்றது அப்படின்னு சொன்னார். இந்த காயத்ரிய ஜபம் பண்றதுனால பரபிரம்ம சாட்சா்காரம் கிடைக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஐகிகமான பல சுகமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கொண்டு போறார். பரபிரம்ம
பிரம்மஸ்வரூபம் தியானம் உனக்கு பிரம்மசாட்சா்காரம் கிடைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுன்னு சொன்னா அஜ்ஞானமான ஜனங்கள்லாம் ஈடுபடாது. அதனால ஐகிகமான சில பலங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷயோ தீர்க்க சந்தியாத்வாது தீர்க்கமாயுரபாப்னுயு. ரொம்ப நேரம் சந்தியாவந்தனம் பண்ணுவானா ரிஷிகள்லாம் 5 நிமிஷம் 10 நிமிடத்துல முடிச்சிட மாட்டார்கள். தீர்க்க சந்தியாத்வாது பல காலங்கள் பல நேரங்கள் சந்தியோபாசனம் பண்ணதுனால தீர்க்கமாயுரபாப்னுயு தீர்க்கமான ஆயுஷ் அடைஞ்சார்கள். பிரஜாம் யசஸ்கீர்த்திஞ்ச பிரம்மவர்ஜசமேவஜே நல்ல புத்தி சக்தி கிடைச்சது, நல்ல யசஸ் கிடைச்சது, பிரம்மவர்ஜஸ் கிடைச்சது. வேத மாதான்னு ஸ்தோத்திரம் பண்றது காயத்ரிய வேதங்களுக்கே தாயாரா. சுதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே விஜாதா ஆயு பிருத்திவ்யாம் திரவிணம் பிரம்மவர்ஜசம் மஹ்யம் தத்வா பிரஜாதும் பிரம்மலோகம். மயா வரதா வேதமாதா ஸ்துதா ஆயாத்துங்கிற மந்திரத்தினாலே காயத்ரி ஆவாகனம் பண்ணி ஆயாத்மி தெனுவாகத்தே வாமதேவ ரிஷிகி அனுஷ்டுப்சந்தா காயத்ரி தேவதா ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ. காயத்ரி மாவாகயாமி சாவித்ரி மாவாகயாமி சரஸ்வதி மாவாக அப்படிதான் ஆவாகனம் பண்ணி 3 ஒண்ணுதான். காயத்ரி ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தியானம் பண்ணி மந்திர ஜபங்கள் தியானங்களுக்கு அப்புறம் கடைசியில சொல்றான் காயத்ரி சுதோமயா மயா சுதா நான் உன்னை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணினேன், நீ வரதையா பிரகாசிக்கிறே, வேத மாதாவாக இருக்காய், எனக்கு நிறைய தேவையான ஐகிக சுகத்தை கொடு. மஹ்யம் தத்வா பிரஜாதும் பிரம்மலோகம். பிருஹதாரண்யக உபனிஷத்து காயத்ரி அப்படிங்கிற சப்தத்துக்கே வேற மாதிரி அர்த்தம் சொல்றது. காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி அபிதீயதே பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். கானம் பண்றவனே திராணம் பண்ணும் காப்பாத்தும் அப்படிங்கறதுனால காயத்ரின்னு. பிருஹதாரண்யகம் சொல்றது சாஹைஷா கயாம் ஸ்தத்ரே பிராணாவை கயாஹ தத் பிராணாது ஸ்தத்ரே தத்யத் கயாது ஸ்தத்ரே தஸ்மாத் காயத்ரி நாம. பிருஹதாரண்யகம் சாஹைஷா கயானு தத்ரே காயத்ரி அப்படிங்கிற இடத்துல கயம் கயானு தத்ரே இது காயத்ரின்னு அர்த்தம் பண்ற. கயானு தத்ரே கயா அப்படின்னா பிராணன்னு ஒரு அர்த்தமா, தத்ரே அப்படின்னா திராணம் பண்றது காப்பாத்துறது. பிராணனை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவதையோ ஒரு மந்திரமோ அதுக்கு காயத்ரின்னு பேரு. கயானு தத்ரே இது காயத்ரின்னு சொல்றது. கயானா கயாவை பிராணாஹ தத் பிராணாது தத்ரே தத்யது கயாது தத்ரே தஸ்மாது காயத்ரி நாம. அதுக்கு மேல சொல்றது பிராணனை காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திரம். என்ன பிராணனை காப்பாத்துறது புரியலையே. இந்த குருவானவர் சிஷ்யனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றது மூலமாக சிஷ்யனுடைய பிராணனை குரு காப்பாத்துறாராம். சயாமேவ அமூகும் சாவித்ரி மன்பாக ஏஷைவசா சயஸ்மா அன்பாக தஸ்ய பிராணானு திராயதே. யாமேவ அமூம் சாவித்ரி மன்பாக அந்த குருவானவர் எப்படிப்பட்ட சாவித்திரிய சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ ஏஷைவசா இல்லாது சஹா யஸ்மா அன்பாக அந்த குருவானவர் எந்த ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ தஸ்ய பிராணானு திராயதே அவருடைய பிராணனை காப்பாத்துற அப்படின்னு அர்த்தம். இவர் உபதேசம் பண்றது மூலமா அந்த மந்திரங்களை உபாசனை பண்ணி சர்வ பாபத்திலேருந்து விலகிடுறான். சர்வ பாபமும் அவங்கிட்ட இருந்து விலகிடுறது. நரகாதி துக்கங்கள் அவனுக்கு கிடையாது, பிரம்மகத்தியாதி பாபங்கள் கிடையாதுங்கிற ஒரு அவஸ்தையில அவனை கொண்டு நிறுத்தி விடுறாரு இல்லையோ. அதனால அவனுடைய பிராணனையே காப்பாற்றுறதுனால கயானு திராயதே இது காயத்ரின்னு பிருஹதாரண்யகம். வேதமும் சொல்றது ஆதித்யம் அபித்யாயம் குர்வன் பிராமணோ வித்வான்
சகலம் பத்ரமஸ்னுதே. சூரியனை தியானம் பண்ணிட்டு பிராமணனானவன் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா சகலம் பத்ரமஸ்னுதே, எல்லா விதமான மங்களங்களையும் அடைவான் அப்படின்னு வேதனை பிரத்யட்சமா சொல்றது. 4 வேதங்கள் 6 அங்கங்களோட கூடி பதன் கிரமத்தோட கூடினதான 4 வேதங்களையும் பிரம்மா தராசில ஒரு பக்கம் வச்சாராம், இன்னொரு பக்கத்தை காயத்ரியை மட்டும் வச்சாராம். நிறுத்து பார்த்தாராம். நிறுத்து பார்த்தா இந்த காயத்ரி தான் வயிறு ஜாஸ்தியா இருந்துதான். காயத்ரீம் தெய்வ வேதாம் துலயா அதோலஜத் பிரபு ஏகதா சதுரோ வேதானு சாங்காம் சபதக்ரமான் ஏகதஸ்தைவ காயத்ரீம் துல்லிய ரூபாது சாஸ்கிருதா. இது கீழே இறங்கிட்டு இது மேல வந்ததுன்னு சொல்லல, இந்த காயத்ரி மட்டும் இருந்தது. இங்க 4 வேதங்கள் 6 அங்கங்கள் பதக்கிரமத்தோட இருந்தது. 2 சமமாவே இருந்துதான். அவ்வளவு எல்லா வேதங்களுடைய சாரம் தானே காயத்ரி. அதனால எப்படிப்பட்ட பாபத்தில இருந்தும் நம்மளை விடுவிக்க கூடிய சக்தி காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு. அயாச்சிய யாஜனம்னு சில பாபங்கள் சேவை யாருக்கு பண்ணக்கூடாதோ அப்படிப்பட்டவனுக்கு போய் நாம சேவகனா இருந்து சர்வெண்டா பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யணும். யாருக்கு என்ன ஜபஹோமங்கள் பண்ணி வைக்கப்படாதோ அவனை உட்கார்ந்துக்கு பண்ணி வைக்கிறது அயாச்சிய யாஜனம், பெரிய தப்பு அது. அதே மாதிரி எங்க எங்கெல்லாம் நாம சாப்பிடப்படாதோ விகர்ஹிதமான அன்னம், நிஷேதிக்கப்பட்ட அன்னம், தூஷிக்கப்பட்ட அன்னம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எந்த ஸ்தலத்தினால தூஷிக்கப்பட்ட அன்னங்கள், காலத்தினால தூஷிக்கப்பட்ட அன்னங்கள், அதிகாரியினால தூஷிக்கப்பட்ட அன்னங்கள், சில பேருடைய அன்னம் சாப்பிடப்படாது, சில இடத்துல சாப்பிடப்படாது, சில துஷ்டமான அன்னத்தை சாப்பிடப்படாது. நம்பாத்திலேயே சமைச்சிருந்தா கூட யாதயாமம்னு பேரு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைச்ச சாதத்தை சாப்பிடப்படாது. சில பேர் காத்தாலே ஒரு தடவை ரசம் வச்சிருவா, மத்தியானம் மாமா சாப்பிடும் போது இன்னொரு தடவை சூடு பண்ணுவா, அதே பாக்கி இருக்கும், ராத்திரி ஒரு தடவை கொதிக்க வைப்பா. இப்படி சாப்பிடக்கூடாது. யாத்த ஜாபம்னு பேரு. யாத்த ஜாபம் கதரசம், ரசம் வேணும். ஆயுர்வேதக்காரால விசேஷம் பண்றா, அது சாப்பிடக்கூடாது. பழையத்தை சாப்பிடறதுலாம் பிரம்மச்சாரிக்கு பரவாயில்ல. இந்த மாமா பழையத்தை கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டாக்க சாந்திராயண விசனம் பண்ணிக்கணும். மத்தியானம் அன்னம் வச்சா மத்தியானத்தோட முடிச்சிடணும், பாக்கி எல்லாம் அதிதிகளுக்கு போட்டு முடிச்சிடணும். ராத்திரி தனியாதான் அன்னங்கள்லாம் வெடிக்கணும், வெஞ்சனங்கள் எல்லாமே. அதனால நம்பாத்திலேயே சில காலத்தினால தூஷிக்கப்பட்டதான அன்னங்கள், ஸ்தலத்தினால தூஷிக்கப்பட்ட அன்னங்கள், சில ஸ்தலத்துல இருந்த அன்னங்கள் நாம் போய் சாப்பிடக்கூடாது. சில அதிகாரியினால தூஷிக்கப்பட்ட அன்னங்கள், இதெல்லாம் விகர்ஹிதமான அன்னங்கள். ரஜோகுணத்தை விருத்தி பண்ணக்கூடிய சில அன்னங்கள், எல்லாத்துக்குமே அன்னம்னு பேர். அன்னம்னா அரிசி சாயத்துக்கு தான் அன்னம்னு பேர் இல்ல. அத்யதே அத்திச்ச பூதானி தஸ்மாத் அன்னம் ததுச்சத இதி. சாஸ்திரப்படி எதை சாப்பிடலாம் சொல்லிருக்கோ அப்படிப்பட்ட வஸ்துக்களை நீ சாப்பிட்டேன்னா நீ அந்த வஸ்துக்களை சாப்பிடுற. அதாவது அந்த வஸ்துக்கள உள்ளதான ரசங்கள் அதெல்லாம் சரீரத்துக்கு வந்து குட்டியை கொடுக்கும். சாஸ்திரத்தினால விகர்ஹிதமான அன்னத்தை சாப்பிட்டேன்னா அது உன்னை சாப்பிடும். அத்தியதே அன்னம், அத்தீதி அன்னம் 2 வருஷம் பண்ணார். அத்தியதே அத்திச்ச பூதானி. அத்தியதேனா இவன் சாப்பிடுறான், இல்லாட்டா அது இது பண்ண சாப்பிடும். தஸ்மாதன்னம் ததுச்சத இதி. அதனால அன்னம்னா சாப்பிடக்கூடிய எல்லாத்துக்கும் அன்னம்னு பேரு, வாழைப்பழத்துக்கும் அன்னம்னு தான் பேரு, எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா. இப்படி நிஷித்தமான அன்னங்களை சாப்பிட்டதால ஏற்பட்டதான தோஷம், அயாத்திய யாஜனத்தினால ஏற்பட்ட தோஷம், இது 2 விலகணும்னா ஒரு 8000 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணினா விலகிடுமா. அயாத்திய யாஜனம் கிருத்வா புக்ஸ்வாசான்னம் விகர்ஹிதம் காயத்ரி அஷ்டசஹஸ்ரம் து ஜபம் கிருத்வா விசுத்யதி. 8000 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணி இவனே ஜபம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் சிறுக பண்ணலாம், ஒரே நாள்ல பண்ணணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சம் பண்றது. தியாகராஜ சுவாமி இத்தனை கோடி ராமநாமா பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு பிரிச்சுட்டு பண்ணலையா. 24 அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். காயத்ரி 24 அக்ஷரங்கள். இந்த காயத்ரி 24 அக்ஷரத்தை வச்சுட்டுதான் வால்மீகி 24,000 ஸ்லோகம் பண்ணினார்.
தியாகராஜ சுவாமி 24,000 கீர்த்தனைகள் பண்ணினார். ஜெயதேவர் 24 அஷ்டபதி பண்ணினார். இந்த காயத்ரியினுடைய அக்ஷர சங்கையை வச்சு எல்லாம் இந்த காயத்ரியினுடைய பிரபாவம். அதனால 8000 ஆவர்த்தியுமா காயத்ரியை சிறுக சிறுக ஜபம் பண்ணிட்டே இருந்தா இந்த தோஷம் விலகிடும். பரிகாப்யாபி வேதாம் ஸ்ரீனே கர்மாணி விவிதானி ஜெய சாவித்ரி மாத்திரமாஸ்ரித்ய திஜோ பவது நிர்பயா. வேதங்களை அத்தியனம் பண்ணல, வேதங்களை அத்தியனம் பண்ணாதனால இவனுக்கு பிராமணியம் வேணும்னுங்கிறத காயத்ரி சரி கட்டுறது. வேதாத்தியனம் பண்ணலேங்கிற தோஷத்தை இவன் காயத்ரி ஜபம் பண்ணிட்டே வந்தா அந்த தோஷத்திலேருந்து இவனை விடுவித்து சரி பண்ணிடும். அது மட்டும் இல்ல, வேதங்கள்ல சொல்லப்பட்டதான கர்மாக்களை இவன் அனுஷ்டானம் பண்ணல. எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையா? அக்னிஷ்டோமாதி சப்த சோம சம்ஸ்தைகள், சப்த பாக யஜ்யங்கள், சப்த ஹவிர யஜ்யங்கள், சப்த சோம யஜ்யங்கள் எல்லாம் பிராமணம் பண்ணியாகணும். பண்ணலைன்னா தோஷம் சந்தியாவந்தனம் மாதிரி. அப்படி கர்ம விகித கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணாதனால ஏற்பட்ட தோஷத்தையும் இவன் காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருந்தா அதுல இருந்து வழிகளாமா. பரிகாப்யாபி வேதாம் ஸ்ரீனு 3 வேதத்தையும் பரிகாபனம் பண்ணிட்டான், விட்டுட்டான். சம்பந்தமே இல்லைன்னு விட்டுட்டான். கர்மானி விவிதானி ஜெய கர்மாக்களையும் விட்டுட்டான். ஆனா இவன் ஒன்ன விடப்படாது. என்ன விடப்படாது? சாவித்திரியை விடாத காயத்ரி. அப்படி அதை ஒண்டி பிடிச்சிருந்தே இருந்தேன்னா பயப்பட வேண்டாம், உனக்கு நரகாதி தோஷங்களோ துக்கங்கள் வராது. சாவித்ரி மாத்திரமா ஸ்ரித்யே திஜோ பவது நிர்பயா. 8000 ஆவர்த்தி காயத்ரி எப்ப என்னைக்கு முடிக்கிறதுனா எப்ப பாபத்திலேருந்து விடுபடுறது சுலபமா ஏதாவது இல்லையா? சொன்ன கவலைப்படாது. 100 ஆவர்த்தி ஜபம் பண்ண. ஸ்நானம் பண்ணும் போது நதிகள்ல ஸ்நானம் பண்ணும் போது முறையா சங்கல்பம் பண்ணிட்டு நதியில எப்படி ஸ்நானம் பண்ணணுமோ அந்த விதானத்தோட கூட ஸ்நானம் பண்ற சமயத்திலே 100 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணிட்டு ஜலத்துக்குள்ள ஸ்நானம் பண்ண. வெளியில இருந்து 100 ஆவர்த்தி சொல்லு, ஜலத்துக்குள்ள முழுகின்றே 100 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணு. வெளியில வா, மறுபடியும் கையில ஜலத்தை எடுத்துக்கோ, 100 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணி குடி. எல்லா பாப்பமும் போயிடும். ₹1 செலவு கிடையாது. ருத்ரேகாட்சி பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் கிடைச்சிடும். ஸ்நாயாதி சதேன காயத்ரியா 100 ஆவர்த்தி காயத்ரி மந்திரம் சொல்லி அபிமந்திரணம் பண்ணி அந்த ஜலத்தை தலையில விட்டுக்கோ. சதமந்தர்ஜலே ஜபேது 100 ஆவர்த்தி ஜலத்துக்குள்ளேயே மூழ்கின்னு சொல்லணும். 100 ஆவர்த்தி வரைக்கும் மூச்சு தாங்க முடியுமாறு கேட்கலாம். எவ்வளவு முடிகிறதோ மூக்க முடிச்சுன்னு சொல்றது. மூச்சு இனிமே தாங்காதுன்னா வெளியில வந்துடலாம், மறுபடியும் விட்டு பண்ணலாம். அதுக்காக உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் அவசியம் இல்லை. அகமர்ஷண சூக்தம்னு இருக்கு, அதை காட்டி உயர்வான மந்திரம் கிடையாது பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு. ஹிரண்ய சிருங்கம் மருணம் பிரபத்தே தீர்த்தம் மேதே கிஜாசிதா. அத ஜலத்துக்குள்ள இருந்து சொல்ற வழக்கம். நாங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணும்போது சொல்லுவோம். பூரா சொல்ல முடியுமா? 7 தடவை முங்கி எவ்வளவு முடிஞ்சதோ ஏந்துன்றது, உடனே மறுபடியும் விட்டு இடத்துல பிடிக்கிறது. அதே மாதிரிதான் 100 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும்னா எவ்வளவு முடிஞ்சதோ பண்ணலாம், மறுபடியும் முக்கிய பண்ணணும். சதமந்தர்ஜலே ஜபேது கையில தீர்த்தத்தை 2 கையில எடுத்துட்டு 100 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணி மடக்கு மடக்கு குடி. அபஸ்தேன பீத்வாஜ சர்வபாபை பிரமுச்யதே. ஸ்நானம் பண்றதுனால பகிர்மலம் போகும், அந்தர்மலம் போகும்னா உள்ளுக்குள்ள மந்திர ஜபம் பண்ணி குடிக்கணும். அக்னியில ஹோமம் பண்ணாலும் பாவம் போகும் காயத்ரினால. நெய்ல தோச்சு வெள்ளை எள்ளுனால சுத்தனாக இருந்து காயத்ரி மந்திரம் சொல்லி அக்னியில ஹோமம் பண்ணா சர்வ பாபங்கள் விலகும்னு சொல்றது. ஹிருதயுக்தை ஸ்திலைர் வன்னௌ ஹுத்வாது சுகமாயுதா காயத்ரியா பிரகட சுத்தா சர்வ பாபை பிரமுச்யதே. அபமிருத்தி தோஷங்கள் விலகணும். ஆயுஷுக்கு ஹானி வரும் போல இருக்கு, மகாவியாதி எல்லாம் வந்துடுது. ஆயுஷ நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல கோட்சீரத்தை வச்சிருந்து இல்ல பாயசத்தை வச்சிருந்து அக்னியில ஹோமம் பண்ணு. சுத்தமான ஆஜ்யத்தினால பண்ணு. 3000 ஆவர்த்தி பண்ணினாக்கே ஆயுஷ் விருத்தி ஆயிடுமா. ஆயுஷ்காமோ ஜுகுஜாத் பாயச கவிராஜ்ய கேவலாஜ்யே தூர்வாபிஹி சதிலாபி சர்வைஹி திரிசஹஸ்ர சங்க்யகம் மந்திரி. பிரம்ம சாட்சா்காரம் பரியந்தம் சர்வ பலத்தையும் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருந்தா கூட
ஐகிகமான சில சுகத்தை விரும்புறவர்களுக்கும் இதனால கிடைக்கும்னு சொல்லி சொல்லி இழுக்கிறது மந்திர சாஸ்திரங்கள். பணம் நஷ்டமாயிடுச்சு, திரும்பி வரவே இல்லை, வர வேண்டிய கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கவலைப்படுற. என்ன பண்ணணும்னு நல்ல தாமரை புஷ்பம் திரிமதூல தோச்சு தோச்சு அக்னியில ஹோமம் பண்றது காயத்ரி சொல்லி அசது திரிமது ரசிப்தைஹி அருணைஹி ஜுகுஜாத் சரோரகைஹி அயுதம் நட்டஸ்ரீர விபூஜா பவதி மனோஜ்யம் சமந்திரம் லக்ஷ்மியா. காயத்ரி 3 விதமா இருக்கு. ஒன்னு அஜபா காயத்ரி, இன்னொன்னு திரிபதா காயத்ரி, இன்னொன்னு துரிய காயத்ரி. நாம இப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது திரிபதா காயத்ரி, 3 பாதத்தோட இருக்கிற காயத்ரி. அஜபா காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு. மூச்சை நாம உள்ள இழுக்கும் போது ஹம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், மூச்சை வெளியில விடும் போது சஹா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஹம் சஹா, இப்படி நாம ஒவ்வொரு மூச்சையும் உள்ள விட்டு வெளியில இருக்கும் போது ஹம் சஹான்னு சொல்லிட்டே இருக்கிறது இருக்கே, இதுக்கு அஜபா ஜபம்னு பேரு. அஜபா காயத்ரி. எத்தனை 1000 ஆவர்த்தி ஒரு நாளைக்கு மூச்சு விடுறோமோ அத்தனை 1000 ஆவர்த்தி ஹம்சஹா. ஹம்சோஹம் சோஹம் ஹம்சஹா ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஹம்ச ஹம்சே தியோ ப்ரூயாத் ஹம்சோ நாம சதாசிவஹ அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. சோஹம் பாவேன பூஜையே, இது அஜபா காயத்ரி. 2வதுதான் 3 பாதமா பிரிச்சு சொல்றோம். காயத்ரி ஜபம் பண்ணும் போது 5ஆ பிரிக்கணும். பிரணவம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தை தனியா ஒரு துண்டா பிரிச்சிடணும். அடுத்து சொல்லக்கூடிய வியாகதிங்கிற பூர்போஸ்துவா தனியா ஒரு தடவை ஒரு துண்டா பிரிச்சிடணும், ஒரு தடவை மூச்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் தத்தவிதுலேருந்து ஆரம்பிச்சு தீமஹி வரைக்கும், வரேண்யம் வரைக்கும் ஒரு துண்டு, தீமஹி வரைக்கும் ஒரு மூச்சு, பிரச்சோதயாதானம்னு ஒரு மூச்சு. இப்படி 5 துண்டா பிரிச்சு 5 மூச்சா நாம காயத்ரி ஜபம் பண்ணினா பிரம்மவத்தி சுராபானம் சொர்ணத்தேஜம் குருதாரகமனம் சம்சர்க்கம்ங்கிற 5 மகாபாதமும் நம்ம கிட்டே போயிடும். சின்னபாதாச்ச காயத்ரி பஞ்சபாதக நாதினி அப்படி இல்லாமல் ஒரே ஏகாகாரமா ஓங்காரத்தை பிரச்சோதயா வரைக்கும் சொன்னாங்க, 5 மகாபாபமும் வந்துடும். அச்சின்னபாதாச்ச காயத்ரி பஞ்சபாதக தாயினி. விக்னேஸ்வரருக்கு சொல்லுவா விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா, ஒரு இடத்துல மாத்தம். அதே மாதிரி பஞ்சபாதக தாயினி பஞ்சபாதக நாஜினின்னு. இது அச்சின்ன பாதம், சின்ன பாதம். சின்ன பாதம்னா குட்டி பாதம்னு அர்த்தம் இல்ல, சின்னம்னா வெட்டப்பட்ட பாதங்கள். ஒவ்வொரு பாதம் துண்டு துண்டா வெட்டிக்கணும். அப்படி நாம காயத்ரிய 3ஆ விரிக்கிறோம். 4வது பிரணவம் 1, வியாகதி 1, காயத்ரி 3, மொத்தம் 5. இதுக்கு திரிபதா காயத்ரின்னு பேரு. இதுக்கப்புறம் துரிய காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு. துரியம்னா 4வதுன்னு அர்த்தம். இந்த காயத்ரியினுடைய 4வதாக ஒரு பகுதி சேர்க்கணும். எல்லாம் 4 இருக்குமா, இது ஒண்டி 3 என்ன, அது ஒரு காயத்ரி இருக்கு. அது ஜபம் பண்ணினாக்கே அது ஒரு பலன். அதுக்கு ரிஷி சந்தர் தியான ஸ்லோகம் தனி. இப்படி 3 விதமாக காயத்ரிகள் இருக்கு. இத தியானம் பண்ண பிரம்மசாட்சா்கார பரியந்தான் நம்மளுடைய சர்வசிரேஷ்டியும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரம் நாமெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் பிராமணன்னு சொல்லிக்கிறோம். வேதங்களை பூரா அத்தியனம் பண்ணாததான தோஷங்கள் காயத்ரி மந்திர ஜபத்தினால விலகி பிராமணங்கிற ஒரு தகுதியை நம்ம தக்க வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரத்தினாலதான். உபனிஷத்து கூட காயானு திராயதே, பிராணனை காப்பாத்துறதுன்னு சொல்றது. பிராணனை காப்பாத்துறதுன்னா என்ன, ஜீவனானவன் தன்னுடைய ஜென்மாவை சாஃபல்யம் பண்ணிக்கிறது, சம்சார பயத்திலேருந்து காப்பாத்துறதுன்னு அர்த்தம். புனரபி மரணம் புனரபி சரணம்ங்கிற மறுபடியும் இந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜென்மா இல்லாமல் ஜீவன் முக்திய பரியந்தம் கொடுத்து காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் இந்த காயத்ரி போன்றதான மந்திரங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறது பிருகதாரண்யம் மூலமா நமக்கு தெரிகிறது. இந்த காயத்ரி நாம தொடர்ந்து ஜபம் பண்ணி சர்வசேஷம் அடையறதுக்கு யார் என்னுடைய புத்தியை தூண்டுறானோ அப்படிப்பட்ட தேஜஸ, அப்படிப்பட்ட பரமேஸ்வரனே, அப்படிப்பட்ட சூரியனே, அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை தியானம் பண்றேன்னு வருது.
அந்த மந்திரத்தை நாம ஜபம் பண்றதுக்கே நம்ம புத்தியில ஒரு தூண்டுதல் தேவைப்படுறது. அத சத்குரோர் ஞான தாது, அது சங்கராச்சாரியார் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் குருவனுடைய சாநித்தியத்துலனாலதான் அந்த ஞானங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தூண்டுதலையும் கொடுத்து நல்ல விஷயங்களை நம்மளை பிரேரணை பண்ணி சித்தத்தையும் புத்தியை கொடுத்து சர்வ ஸ்ரேயத்தையும் கொடுக்கறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்.